talk to me, numbers never lie, add it up, that's me. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ட்ரைபரில் வந்து கோவளம் பீச் வந்தோம். கோவளம் பீச் பக்கத்தில் வந்து ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது பார்த்திங்கன்னா அது பீச் பக்கத்துலேயே இருக்குது, ஆனால் அது நமக்கு தெரியல. நம்ம வந்து லைட் ஹவுஸ்னு சொல்லி லொக்கேஷன் போட்டு போனோம். அது பேர் விழிஞ்சம். ஆனால் என்னென்னா அதில் ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. லைட் ஹவுஸ்க்கு போயிட்டோம், ஆனால் லைட் ஹவுஸ்க்கு வந்து வேறு வழியாக போயிட்டோம். அதுதான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கிராஸ் ஓவர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிராஸ் ஓவர் பிரிட்ஜ் வழியாக தான் போகணுன்னு மேப்பில் காமிச்சிச்சு. சரின்னு நாங்கள் அந்த கிராஸ் ஓவர் வழியாக போனோம். அது உள்ளே போய் பார்த்தோன்னா அந்த பக்கம் வழியே இல்லை, அது ஒரு டெட் எண்டு. அங்கேருந்து லைட் ஹவுஸ் இருக்கிறதுக்கான ஒரு அடையாளமே இல்லை. பக்கத்தில் வந்து ஒரு ஹார்பர் இருந்துச்சு. சரி, நாங்கள் உள்ளவங்கள்ட்ட கேட்டோம். அவங்க வந்துட்டு இது தப்பான லொக்கேஷனு, இப்படி வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நாங்கள் அங்கேருந்து அந்த கரண்ட் லொக்கேஷன்லேருந்து நாங்கள் மறுபடியும் லைட் ஹவுஸ் லொக்கேஷன் போட்டு போனோம். விழிஞ்சம் லைட் ஹவுஸ் தான் காமிச்சிச்சு. சரின்னு மறுபடியும் அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணி போனோம். அதுதான் இந்த பாதை. இந்த பாதையில் போகும்போதே வந்து இங்கே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குமா, இந்த ரோடு ஃபஸ்ட்டு பீச்சுக்கு போகுமா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம், பயமாகவும் இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ரோட்டில் வந்து நான் இது வரைக்கும் ஓட்டினதில்லை. ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயத்திலே இறங்கிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த ஸ்லோப் வந்து உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, இது ரொம்பவே ஸ்லோப்பாக இருந்துச்சு. ஒரு 45 டிகிரிக்கு மேலேயே ஸ்லோப்பு. இதில் இறங்கிட்டு திருப்பி வர்றதுக்கு கூட அங்கே பாதை இருக்குமா என்னன்னு தெரியல. அந்த பயத்தோடு தான் உள்ளே போனோம். நல்ல வேளை எங்களுக்கு ஆப்போசிட்டில் எந்த வண்டியும் வரல. அது வரைக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்தது. உள்ளே போயிட்டு ஆனால் பார்க்கிங் இருக்குன்ற மாதிரி காமிச்சிச்சு மேப்பில். அந்த நம்பிக்கையில் தான் உள்ளே போனோம். சரி, உள்ளே போனால் இடம் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் போனோம். என்னாச்சுன்னா அந்த ரோடு வந்து நாங்கள் போன ரோடு வந்து பீச்சுக்கிட்ட வந்துடுச்சு. ஆனால் அங்கே என்னென்னா அங்கே ஒரு பார்க்கிங் இருந்தது. அங்கேருந்து நம்ம அந்த வண்டி அங்கே நிப்பாட்டிட்டு நம்ம நடந்து தான் போகிற மாதிரி இருந்துச்சு. இதுவே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். உள்ளே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபாரினர்ஸ் தான் அங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா இது உள்ளே இவ்வளோ பேர் இருப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாரினர்ஸ் உள்ளே இருக்கிறாங்க, அவ்வளோ கடைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு இந்த ரோடு எங்கே போகுது எப்படி போகிறோன்னு புரியலை. அப்புறம் வந்து பார்த்தோன்னா அங்கே லைட் ஹவுஸ் பார்த்துட்டோம். நாங்கள் வந்தது வந்து பீச்சுக்கு தான் வந்திருக்கிறோம். இது வந்து லைட் ஹவுஸ்க்கு போகிற வழி கிடையாது, பீச்சுக்கு வர வழியுமே இது கிடையாது. பீச்சுக்கு வர வழி வந்து இதை விட கொஞ்சம் தள்ளி வருவோம். அது வந்து ரோடு நல்ல பெரிய ரோடாகவே இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்லோப்பில் இறங்க மாதிரி இருக்காது. சரி, ஆனால் வந்துட்டோன்னு ஒரு நிம்மதி இருந்துச்சு. ஆனால் என்ன, இங்கேருந்து அந்த லைட் ஹவுஸ் போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து தான் போக வேண்டிய இருந்துச்சு. மேலே ஏறி தான் போகணும். ஆனாலுமே என்ன, திரும்பி எப்படி போக போகிறோம் அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா அந்த ரோட்டில் மறுபடியும் ஏற்றணுமே அப்படின்ட்டு. நாங்கள் வந்த டைம் வேறு ஆஃப்டர்நூன் தான் வந்தோம். நைட் ஆகிடுச்சுன்னா நமக்கு அந்த ரோடு வேறு தெரியாது, புது ரோடு. மேலே ஏறுறோம், ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் என்ன பண்ணேன் அப்படின்ற ஒரு பயத்திலே தான் நாங்கள் வந்து அங்கே சுற்றிட்டு இருந்தோம். முடிஞ்சளவு சீக்கிரம் கிளம்பிடணும், இருட்டுறதுக்குள்ளே கிளம்பிடணும் அப்படின்ற திங்கிங்லாம் பார்த்துட்ருந்தோம். ஆனால் போனதுக்கு அந்த லைட் ஹவுஸ் வந்து நல்லா இருந்துச்சு. லைட் ஹவுஸ் வியூ நல்லா இருந்துச்சு. இந்த லைட் ஹவுஸ் வர்றதுக்கு வந்து லைட் ஹவுஸ்க்கு டேரெக்டாக மேலே வர்றதுக்கே பாதை இருக்குது. அங்கே மேலே பார்க்கிங்கும் இருக்குது. ஆனால் அந்த ரூட் வந்து நமக்கு மேப்பில் காட்டலை. அது நம்ம கரெக்டாக போடலையா என்னன்னு தெரியல. ஆனால் அது எப்படின்னு நம்ம லோக்கலில் கூட கேட்டு கூட கரெக்டாக போய்க்கலாம். லைட் ஹவுஸ் உள்ளே வந்து உங்களுக்கு லிஃப்ட் வச்சுக்கிறாங்க. லிஃப்டில் மேலே போயிட்டு வந்தோம்னா இப்போ ஸ்டெப்ஸில் போனாலும் போகலாம். அதே ரிஸ்க்கு தான், நடக்க முடியாது. நம்ம லிஃப்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம்.
இதுதான் அந்த பார்க்கிங்கு. இங்கேருந்து போகும்போது பாருங்கள், அந்த ரூட் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும், எந்த அளவுக்கு அது இறக்கமாக இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஹில்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எனக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. நான் அதிகமாக ஹில்ஸ்லாம் ஓட்டினதில்லை. அதனால் இது எனக்கு உண்மையிலே வந்து இது டஃப்பாக தான் இருந்தது. அதனால தான் இது வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த ரிஸ்க்கு வந்து எடுத்துருக்க தேவையில்லை. இதுக்கு வந்து வேறு ரூட் இருக்குது. அதனால் நம்ம இதில் வந்திருக்க தேவையில்லை. அதனால தான் நான் இது வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அந்த லைட் ஹவுஸ் போகிறவங்க வந்து இந்த வழியை வந்து தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கக்கூடாது. இதை விட நல்ல பெட்டரான ரோடு வந்து இருக்குது. விழிஞ்சம் லைட் ஹவுஸ்னு நீங்கள் லொக்கேஷன் போட்டிங்கன்னா நேராக லைட் ஹவுஸ்க்கே வந்து ரீச் ஆகிடலாம். அதுவும் இல்லாமல் இங்கே நீங்கள் பார்க் பண்ணுறதுக்கு வந்து 100 ரூபா கொடுத்து தான் பார்க் பண்ண முடியும். 100 ரூபா கொடுக்குறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. நீங்கள் டேரெக்டாக லைட் ஹவுஸ் கிட்டேயே போயிட்டு அங்கே பார்க் பண்ணிக்கலாம். ஆமாம், இதானே எழுதிட்டானா? எனக்கு ஆரமாக இருக்குது, காட்ட மாட்டேங்குது. ஆகிட்டான் ஆரமாக காட்டலையா? அந்த போகிற வழி தெரியுதுல்ல. ரிவர்ஸில் காட்டும். இந்த ரோடோட என்ன ஒரு டஃப்பான விஷயம்னா, என் பக்கத்தில் உட்காந்து ரூட்டு சொல்கிறவங்க அந்த மேப்பு பல வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் வந்து அது லெஃப்டாக ரைட்டான்னு தெரியாது. ஹார்ன் அடிச்சு இந்த இடத்துக்கு வந்து முக்கிய காரணமும் அவங்க தான். பிரேக்கில் மட்டும் நல்ல கால் வச்சுருந்தது. ஹார்ன் அடிச்சுட்டே ஹார்ன் அடிச்சுட்டே போயிட்டே இருக்கான். நேரா அப்படியே ஏறி ரைட். நேரா ரொம்ப நேரம் 180 மீட்டர் நேரா ஏறி ரைட். இது இன்னொரு கார் வருது. இந்த கார் வருதா? வரல, போகணும். ஏறி இது ஃபாஸ்ட்டாக ஹார்ன் அடிங்க. இதுக்கப்புறம் அந்தளவு இறக்கல. இதுக்கப்புறம் அந்தளவு இறக்கல, ஏற்றல. இதே நேரு 240 மீட்டர் இதே நேரு.